முழுக்க இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்கும் என்பதற்கு சான்றாக இந்த திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு கை கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை உற்சாகத்தை வெளிப்படுத்தி கொண்டதில் மகிழ்ச்சி. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் 2.0 ஆட்சி தான் தமிழகத்தில் மலரும் என்பதற்கு மக்களுடைய முகத்திலே படர்கின்ற மகிழ்ச்சி ரேகையே சாட்சியாக இருக்கின்றது. சார், சென்னை எப்படி சார்? சென்னை எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டைத்தான். வாக்கு சதவீதம் பார்த்தால் கூட 2021 ஆண்டு 2024 ஆண்டு 2 தேர்தல்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கிடைத்தது. அதே போல்தான் இப்போது நடைபெற்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வாக்கு வித்தியாசம் பெரிய அளவு பதிவான கணக்கை எடுத்துக்கொண்டால் பெரிய அளவு வாக்கு வித்தியாசம் இல்லை. அவை எப்பொழுதும் போல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக சென்னை இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். வாக்குப்பதிவு சதவீதத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த 2021 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவு தான் சற்றேறக்குறைய இந்த தேர்தலிலும் சென்னையை பொறுத்தளவில் நடந்தது. எங்க கட்சி உருவாக்கி தேர்தலில் போட்டிட்டனாலதான் வாக்கு கூடி இருக்குன்னு சொல்றாங்க. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பது பழமொழி ஏற்கனவே இருக்கின்றது. அது வேண்டுமானால் அவருடைய இந்த சொல்லுக்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளும். தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் அதிகமா திமுக தலைவர்கள் தான் வெளியே பார்க்க முடியும். அதிமுக தலைவர்களோ மற்ற யாரையும் பார்க்க முடியாது. என்ன காரணம்? உற்சாகமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம். கடுமையாக உழைப்பு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவருடைய மதிநுட்பத்தால் அவருடைய தேர்தல் வியூகத்தால் ஆற்றிய களப்பணி அனைவரையும் இயக்க வைத்த எங்கள் இயக்கத்தின் இயக்கம் 24 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது. அதேபோல் 2022 ஆண்டு நடைபெற்ற மாநகராட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் அதேபோல் அவர் திறம்பட என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் களத்திற்கு அவர் பயிற்றுவித்தாரோ அந்த பயிற்சி உதவியாக இருந்தது. அதே போல் இந்த தேர்தலை பொறுத்தளவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததிலிருந்து பல்வேறு கோணங்களில் ஓரணியில் தமிழ்நாடு, வெல்வோம் தமிழ் பெண்கள், இப்படி பல்வேறு திசை காட்டிகளை உருவாக்கி தொடர்ந்து இயக்கமும் மக்களும் ஒன்றாக பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கினார். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக களத்திலே நின்ற எல்லை காக்கின்ற இராணுவத்தினரை போல் இன்றைக்கு 1.5 ஆண்டுகளாக தேர்தல் களத்திலே நின்றவர்கள் சற்று இளைப்பாற இப்படி மகிழ்ச்சியோடு சுற்றுலா வருகிறார். அமைச்சரவை இல்லாத ஊருக்கு போகாத வழியை காண்பது போல். தனிப்பெரும்